ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோடிங் தமிழன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, இமேஜஸ் நாம் இது வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டாக வந்து வீடியோஸை வச்சு ஓப்பன் சிவில் எப்படி ப்ராசஸ் பண்ணது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பண்ண இந்த மாதிரி ஓப்பன் சிவி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் சிவி2 கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கேப்புங்கிற வேரியபிளுக்கு வந்து நான் CV2 டாட் வீடியோ கேப்ஷன் கொடுக்குறேன். வீடியோ கேப்ஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்குற ப்ராசஸ் பண்ணக்கூடிய வீடியோவை வந்து இங்கே கொடுக்க போகிறீங்க. இந்த இடத்துல இன்புட்டாக தர போகிறீங்க. நான் வந்து ஆல்ரெடி இருக்கிறனால அந்த லொக்கேஷனோ அந்த இல்லை அந்த ஃபைலோ நான் அப்படியே கொடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து வெப்கேம் ஆன் பண்ண வந்தாலும் இதே லைன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து 0ன்னு போட்டுப்பீங்க. உள்ளே எந்த இதுவும் மென்ஷன் பண்ண மாட்டீங்க. நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம் வெப்கேம் பற்றி. சரி, ஓகே, இதை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எனக்கு வந்து வீடியோ வந்து ரன் ஆகணும். அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ரீட் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயில் லூப் ஒன்று போட்டுக்கிறேன். அந்த ஒயில் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன கண்டிஷன் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேப் டாட் இஸ் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது எனக்கு ஏதாவது வீடியோ ஃபைல் இருந்தால் மட்டும்தான் எனக்கு ப்ராசஸ் ஆகும். அதாவது இப்போ இந்த ஃபைல் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகி ப்ராசஸ் ஆகும். அப்போ எனக்கு வந்து கேப் டாட் ஃபைல் இஸ் ஓப்பன் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். அது வந்து ஓப்பன் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த லூப்புக்குள்ளே வரும். இல்லாட்டி அந்த வீடியோ வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த லூப் வந்து உள்ளே போய் ப்ராசஸே ஆகாது. டேரெக்டாக அது வந்து வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா, ரிட்டன் கம்மா ஃப்ரேம்னு கொடுத்துருக்கேன். ரிட்டன் வேரியபிள் தான், நீங்கள் அது கொடுக்கலாம். இல்லை ஜஸ்ட் அண்டர்ஸ்கோர் மாதிரி போட்டுக்கலாம். கம்மா ஃப்ரேம் இஸ் ஈக்குவல் டு கேப் டாட் ரீட்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. ஸோ கீவேர்டை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரீட் பண்ணுறதுக்காக ரீடுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரீட் பண்ணுற ஃப்ரேம் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட சைஸ் இருந்தால் போதும். எனக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் அது வந்து உங்களுக்கு நம்ம இமேஜை பார்க்கும்போது தெரியும். இமேஜில் வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வந்தனால நம்ம ரீசைஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அது கம்ப்ரெஸ்டாக காமிப்போம், நம்ம ஸ்க்ரீனுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் நான் ஒரு ரீசைஸுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நான் இதை உள்ளே இருக்கிறேன். அங்கே நம்ம இமேஜ் கொடுத்து நம்ம ஹைட்டு வித்து கொடுத்தோம். இங்கே பதிலாக வந்து ஃப்ரேம்ங்கிறத கொடுத்து ஹைட்டு வித்து கொடுக்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு பெருசு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, CV2 டாட் IM ஷோ நம்ம ரீட் பண்ண வீடியோ வந்து ஷோ பண்ணி பார்க்குறக்கு அவுட்புட் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேமோட பேர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நான் ரீட் பண்ணுற ஃப்ரேம் எல்லாத்தையும் நான் வந்து இன்புட்டாக கொடுத்து ஷோ பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோ ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தானாக அதே கம்ப்ளீட் ஆகி வெளியே வந்து நான் கண்டிஷனாக அது வேறு விஷயம். பட் கீவேர்டு வந்து பண்ணவே எனக்கு வந்து கியூங்கிற கீயை வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை க்ளோஸ் ஆகிட்டு வெளியே க்ளோஸ் எல்லாம் வீடியோ ரன் ஆக ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, CV2 டாட் ரிலீஸ் நம்ம கேப்சர் பண்ணோம்ல வீடியோவை, அதை ரீட் பண்ணது வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணி வர்றதுக்காக CV2 டாட் ரிலீஸ்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் CV2 டாட் ரெஸ்ட்ராய் ஆல் விண்டோ. இப்போ ஏதாவது அவுட்புட் விண்டோ வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா மொத்த விண்டோவும் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வீடியோ ரன் ஆகிடுச்சு. நம்ம எந்த குவாலிட்டியில் இருந்தோம் அதே குவாலிட்டியில் தான் ரன் ஆகிருக்கு. பெருசாக குவாலிட்டி எதுவும் குறையாது. பிக்சலெலாம் நம்ம ரீசைஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து அந்த பெரிய சைஸ் இல்லாமல் நம்ம ரீசைஸ் பண்ண ஃப்ரேம் சைஸ்க்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அவுட்புட். அவ்வளோதான். உங்கள் அவுட்புட் வீடியோன்னு வந்திருக்கு பாருங்கள். அந்த ஃப்ரேமோட நேம் நாம் கொடுத்துருந்தது. அவ்வளோதான். See you on next video. Thanks for watching.